டெல்லியில் தமிழகத்தை சேர்ந்த மருத்துவ மாணவர் சரவணன் மர்மமாக உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை நடத்த கோரி டெல்லி காவல்துறை ஆணையரிடம் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் புகார் மனு அளித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை இப்பொழுது பார்க்கலாம். சமீபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு மாணவன் டெல்லியில் உள்ள எய்ம்ஸில் மருத்துவ படிப்பு பட்ட மேற்படிப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி வந்தது. அந்த மாணவனின் பெற்றோர்கள் இது தற்கொலை அல்ல, இது கொலையாக இருக்கும் என்று சந்தேகங்கள் பல இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். இது சம்பந்தமாக நான் எய்ம்ஸ் உடைய டைரக்டர் அவரை கடந்த வாரம் நான் பேசினேன். பிறகு ஃபோரன்சிக் மெடிசின் டிபார்ட்மெண்டோட HOD அவரையும் அணுகி நான் பேசினேன். இன்று டெல்லியில் உள்ள காவல்துறை ஆணையரை அலோக் குமார் வர்மா அவரை நேரில் சந்தித்து ஒரு மனு கொடுத்து, அந்த மனுவில் சரவணன் உடைய பெற்றோருடைய மனுவும் சேர்ந்து அதை கொடுத்து அதில் பல சந்தேகங்கள் இருக்கிறது என்றும், சரவணன் ஒரு வலது கை சார்ந்த ஒருவர், அதாவது ரைட் ஹேண்ட் பர்சன், அப்படிப்பட்ட ஒருவர் இந்த வலது கையில் உள்ள கியூபிட்டல் ஃபோசாவில் வென்ஃபிளானை தானாக அதை எடுத்து செலுத்த முடியாது. அது மட்டுமல்ல, அந்த செலுத்துகின்ற அந்த மருந்து உடைய வயல் அது அந்த அறையிலே இல்லை. அந்த வென்ஃபிளானுடைய கேப் கிடையாது. அந்த ரூம் உள்ளிருந்து தபால் படவில்லை, திறந்திருந்தது. இது போன்ற சந்தேகங்கள், செவத்திலே கொஞ்சம் ரத்த கரைகள் எல்லாம் இருந்தது என்று இந்த சந்தேகங்கள் எல்லாம் டெல்லியில் உள்ள காவல்துறை ஆணையரிடம் கூறிய போது அவர் நிச்சயமாக இந்த ஆய்வை, விசாரணையை உயர்ந்த அளவிலே நான் நடத்த சொல்றேன். அதாவது அங்க டெபுட்டி கமிஷனர் அளவுக்கு அவர் தலைமையிலே இந்த விசாரணை நடத்துவதற்கு நான் ஏற்பாடு செய்கின்றேன் என்று எனக்கு உறுதி கொடுத்திருக்கின்றார்.